அஸ்ஸலாமு அலைக்கும். நிம்மதி தேடி அலைகிறீர்களா? உங்கள் மனபாரத்தை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உலகம் உங்களை கைவிட்டாலும் உங்களை படைத்த ரஹ்மான் ஒருபோதும் கைவிடமாட்டான். உங்கள் கவலைகளைப் போக்கி மனதிற்கு அமைதியை தந்து உங்கள் காரியங்களைச் சுலபமாக்க அல்லாஹுவின் இந்த 3 திருநாமங்கள் போதும். அவை என்னென்ன பெயர்கள் என்று ஆதாரங்களோடு பார்ப்போம். முதலாவது திருநாமம் யா சலாம், சாந்தியளிப்பவன், குறைகளற்றவன். உலகில் எங்கு தேடினாலும் கிடைக்காத உண்மையான நிம்மதி அல்லாஹுவிடம் மட்டுமே இருக்கிறது. அல்லாஹ் உங்களை சாந்தியின் இல்லத்தின் பக்கம் அழைக்கிறான் என்கிறது குர்ஆன் 10:25. உங்கள் மனதிற்குள் பயமோ அல்லது தேவையற்ற கவலைகளோ வரும்போது யா சலாம் என்று ஓதுங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத அமைதியை அவன் இறக்கி வைப்பான். இரண்டாவது திருநாமம் யா லத்தீஃப், மிகவும் நுட்பமானவன், கருணையாளன். நாம் எதிர்பார்க்காத வழிகளில் நமக்கு உதவி செய்வதில் அவன் மிக நுட்பமானவன். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் தன் அடியார்கள் மீது மிகவும் கருணையுடையவன், லத்தீஃப். தான் நாடியவர்களுக்கு உணவளிக்கிறான். 42:19. உங்கள் பிரச்சனைகளுக்கு வழியே இல்லை என்று நீங்கள் நினைக்கும்போது யா லத்தீஃப் என்று அழையுங்கள். அவன் மிக நுட்பமான முறையில் உங்களுக்கு தீர்வை வழங்குவான். மூன்றாவது திருநாமம் யா வக்கீல், பொறுப்பேற்பவன். வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்கும்போது அல்லாஹுவே எனக்கு போதும், அவனே சிறந்த பொறுப்பாளர் என்று சொல்லுங்கள். அல் குர்ஆன் 3:173. உங்கள் பாரங்களை அவனிடம் இறக்கி வைத்துவிட்டு யா வக்கீல் என்று சொல்லுங்கள். உங்களுக்காக அவன் பொறுப்பேற்றுக் கொண்டால் அந்த காரியம் ஒருபோதும் தோல்வியடையாது. யா அல்லாஹ், யா சலாம், யா லத்தீஃப், யா வக்கீல் என்ற உனது அழகிய பெயர்களின் பொருட்டால் எங்கள் கவலைகளைப் போக்கி எங்களுக்கு மன அமைதியை தந்தருள்வாயாக. ஆமீன். இந்த 3 பெயர்களில் இன்று உங்கள் மனதிற்கு மிகவும் நெருக்கமான பெயர் எதுவென்று கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.